எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கடுகு பொரியுது. இப்போ நம்ம கீரையை இதில் போட்டுடலாம். தாளிச்சிடலாம். கீரையை இதில் போட்டோம். நமக்கு மணத்தக்காளி கீரை பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒட்டிகிட்ருக்கு. இதையும் எடுத்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம். இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிதுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிளான ஒர்க்கு தான். ஒரு 2 கட்டி பூண்டு, ஒரு கீரை, அப்புறம் பச்சை மிளகா, கடுகு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. சூப்பரான